எனக்கு அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது எங்களுடைய அப்பாவுடைய மரணத்தில் தான் நான் முதல்ல அந்த சமாதி நிலை தியானம்ங்கிறதே பண்ணேன். காரணம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே பிறப்பு இறப்புன்னு ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் பல இறப்புகளை பார்த்துருப்போம். மற்றவர்களுடைய இறப்பு நம்மளை பெருசாக பாதிக்காது, எல்லாத்தையும் கடந்து போயிடுவோம். விதி வந்துருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய அப்பாவுடைய இறப்பை என்னால் அப்படி கடந்து போக முடியல. அப்போ உண்மையிலேயே கருட புராணம் இருக்கா, சொர்க்கம் நரகங்கிறது உண்மையா, அப்படி இருக்குன்னா இறந்தவர்கள் எங்கே போகிறாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய தேடல் முதன்முறையே என்னை அந்த சமாதி நிலை தியானம் செய்ய வச்சுது. அப்போ அந்த சமாதி நிலை தியானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிமையானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் எனக்கும் சில பதட்டங்களும் பயங்களும் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா முதன்முறையாக நான் செய்கிறேன், அதில் என்ன வேணால் நடக்கும். ஏன்னா வந்து முருகப்பெருமான் வந்து என்னுடைய சூட்சம குரு. ஏன்னா வந்து பல வருடங்கள் வந்து அனாதிநாதருக்கு முன்னாடி முருகன் தான் எனக்கு ஞான குருவாக இருந்து எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தவர் முருகன் தான். மகாபெரியவர் யார்கிட்ட அனுப்புகிறாரு? முருகன்கிட்ட அனுப்புகிறாரு. முருகன் என்ன அனுப்புகிறாரு? அனாதிநாதர்கிட்ட அனுப்புகிறாரு.